நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இந்த பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாறிட்டா அப்படின்னு அதாவது நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி மேல கொஞ்சம் கோவமா இருந்துட்டு இருந்தாங்க. அஞ்சலி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் முழுசா நம்ப ஆரம்பிச்சாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் பிரியாவோட சாப்டர க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, பிரியாவ இந்த ஊர விட்டே போக சொன்னாங்க. ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி திருந்தவே இல்ல அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வருது. கடைசியில பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு, இதுக்கு மேலயும் இந்த அஞ்சலிய நம்ம சும்மா விடக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ மிகப்பெரிய டார்ச்சர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. இவள வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட்டா வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு நம்ம கார்த்திக், பிரியா 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடே பண்றாங்க. கார்த்திக் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாவ லவ் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்து மூலியமா நம்ம கௌதமும், இலக்கியாவும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலிய பத்தின உண்மைகள் தெரிஞ்சு, இப்போ பிரியாவ வர வச்சு பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து யோசிச்சு தான் ஆகணும். அதாவது இந்த பைரவி வந்துட்டு கார்த்திக்க வச்சு வீட்டுக்குள்ள தூந்துட்டாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதனால இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடந்து நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரியா மறுபடியும் வந்து சேர்ந்து அதாவது வந்து அடைஞ்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா அடக்கிறதுக்கு ஒரு சில சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா நடக்கும். அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதாவது கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காம இந்த பைரவியும், அஞ்சலியும் அதாவது அஞ்சலிக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியாம ஒரு முட்டாள்தனமா வந்து பார்த்தீங்கன்னா அவ இருந்துகிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலி திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு முழுசா நம்பிட்டு இருந்தாங்க. எப்போ அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிய வாட்ச் பண்ணும்போது தான். ஏன்னா பைரவி வந்துட்டு நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இலக்கியா வரதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சுதான். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியோட ஃபோன்ல இந்த அஞ்சலியோட கான்டாக்ட்க்கு இப்போ 2, 3 நாளா அதாவது இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னிலிருந்து கால் போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திருந்தலையா, அஞ்சலியும் பைரவியும் கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்னும்போது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உஷாராயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உஷாராகுறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் பார்த்து பார்த்து பண்ணாங்கன்னு வைங்களேன், எல்லாமே சூப்பரா முடியும். ஒரு பக்கம் இப்போ நம்ம பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கூப்பிட்டு, "இங்க பாரு பிரியா, எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ஹெல்ப் பண்றியா? கார்த்திக் கூட வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சேர்ந்து நீ கல்யாணம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ணு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சரியான சந்தர்ப்பமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ அவனோட கையால தாலிய கட்டிக்காத. அந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பா உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த மாரி ஒரு தப்பு வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. நீ கவலைப்படாத அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவ வர வச்சு கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. எனக்கு இந்த மாரி தான் பிரச்சனை. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊர விட்டே போகணும்னு முடிவு எடுத்தேன். ஆனா உங்கள வந்து விட்டுட்டு போக முடியல அப்படின்ற மாரி பயங்கரமா டயலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.